ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று நான் லக்ஷ்மி தாயாருக்கு செஞ்ச சிறப்பு பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூஜையை ஏன் சிறப்புமிக்க பூஜைன்னு நான் சொல்கிறேன்னா, லக்ஷ்மி தாயாரே என்னோடய கனவில் அசரீரியாக ஒரு 3 பொடியோட பேர் சொல்லி இந்த பொடியால் எனக்கு அபிஷேகம் பண்ணுன்னு அவங்க சொன்னதுனால, தாயாரோட கட்டளைக்கு இணங்க அடியால் அவங்களுக்கு செய்த அந்த அபிஷேகத்தினால தான் இந்த பூஜையை நான் சிறப்புமிக்க பூஜைன்னு சொல்கிறேன். இந்த அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தாயாருக்கு நான் அலங்காரம் பண்ணேன். அலங்காரம் பண்ணிவிட்டு தாயாரோட முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு தேஜஸ், ஒரு கலை, சிரித்த முகத்தோட அவ்வளோ ஒரு கருணை சிந்துற ஒரு பார்வை. அது நானே இது வரைக்கும் தாயாரோட விக்கிரகத்தை நான் பார்த்ததே இல்லை. நேற்று அவ்வளோ ஒரு தேஜஸோட அம்பாள் இருந்தாங்க. என்னை சுற்றி ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறத என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் பாருங்கள், நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க. தாயார் என்ன ஒரு 3 பொருள் பேர் சொல்லி அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. நான் அது 5 இருக்கட்டும்னு சொல்லி முதல்ல மஞ்சள்லையும் பன்னீராலையும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாயார் சொன்ன அந்த 3 பொருளால் அபிஷேகம் பண்ணேன். அது என்ன பொருள்னா, முதல்ல வில்வ பொடி, அதுக்கடுத்தது நெல்லிக்காய் பொடி, அதுக்கடுத்தது மருதாணி பொடி. இந்த 3 பொடி பேர் தான் தாயார் எனக்கு கனவில் அசரீரியாக சொன்னது. இந்த 3 பொருள் அபிஷேகம் பண்ணுறது நானே இதுதான் முதல் தடவையாக கேட்குறேன். ஆனால் இது தாயாருடைய வாக்குன்றதுனால நான் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் அதை அவங்களுக்கு செஞ்சிட்டேன். அதோட ரிசல்ட்டும் எனக்கு அப்போவே அப்படி ஒரு வைப்ரேஷன், எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த லக்ஷ்மி தாயார் சிலை என்கிட்ட ஒரு 3 வருஷம் இருக்குங்க. இவங்களை நான் போரூர் விளக்கு கடையில் இருந்து தான் இவங்களை நான் என்னோடய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். இவங்க எனக்கு கிடைச்சதே ஒரு ஆச்சரியமான இன்சிடெண்ட் தான். அது என்னென்னா, இவங்களை நான் என்றைக்கு வாங்குறேனோ அதுக்கு முந்தின நாள் இரவு கனவில் எனக்கு இந்த தாயார் இதே சிலை இதே ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ காலையில் நான் யோசித்தப்போ, சரி எப்பவும் போல் யூஸ்வலாக தாயார் நமக்கு கனவில் காட்சி கொடுத்தாங்கன்னு நினச்சேன். ஆனால் விளக்கு கடைக்கு போய்ட்டு நான் இவங்களை வாங்குறப்போ கூட எனக்கு கனவில் இவங்க வந்தது ஞாபகமே இல்லை. வீட்டுக்கு பூஜை அறையில் வச்சதுக்கப்புறம் தான் என் முகத்தில் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் லைட், ஆமாம் இவங்கள தானே, சேம் முகம், இதே சிலை தானே நம்ம கனவில் வந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தாயாரோட அனுகிரகம்தான் நான் சொல்லுவேன். இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தீர்க்கமாக புரிஞ்சுது. என்னென்னா, நம்ம எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நம்ம நினைக்கிற எல்லா தெய்வத்தோட விக்கிரகங்களும் வாங்கிட முடியாது. அந்த தெய்வம் தான் நம்மளை சூஸ் பண்ணணும். இவ வீட்டுக்கு நம்ம போகணும்னு அந்த தெய்வமாக கருணை வச்சு நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் உண்டு. அது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என் மீது ஒரு கருணை வச்சு என்னை தேடி வந்த என் தெய்வத்தாய் தான் இந்த லக்ஷ்மி தாயார். அவங்க சொன்ன இந்த அபிஷேகத்தை செய்யக்கூடிய இடத்துல என்னை வச்சதும் இந்த தாயார் தான். அவங்க சொன்னபடியே அவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை அடியாள் செஞ்சிட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு 108 லக்ஷ்மி போற்றியும், கனகதாரா ஸ்தோத்திரம், அப்புறம் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரமும் படித்து அவங்களுக்கு அட்சதை பூவை வச்சு அர்ச்சனை பண்ணேன். அங்கே பாருங்கள், அவங்க முகத்தில் எப்படி ஒரு தேஜஸ், எவ்வளோ சந்தோஷமாக தாயார் இருக்கிறாங்கன்னு. இது என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் இது வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் காமாட்சி அம்பாள் பூஜையும் குலதெய்வ பூஜையும் பண்ணேன். காமாட்சி அம்பாளுக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை லலிதா சஹஸ்ரநாமம், காமாட்சி விரதம் படிப்பேன். அதை படிச்சுட்டு குலதெய்வ பூஜையும் பண்ணேன். என் பாலக்குட்டியை பார்த்திங்களா எப்படி ஜொலிக்கிறான்னு. இவன் முகத்தை பார்த்தாலே நம்ம மனசில் எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் அந்த துக்கம் மாதிரி சந்தோஷம் வந்துடும். அப்படி ஒரு அழகு இந்த பாலாக்குட்டி. என்னோடய குலதெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் தான். அவங்க தான் என்னோடய குலதெய்வம்னு எனக்கு வழிகாட்டினது என்னோடய தாய் தந்தை குருவான ஸ்ரீ மகா பெரியவா தான். அதை பற்றி நான் இனி வர்ற பதிவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.